வெல்கம் டு ஹோம்மேட் சமையல். இன்றைக்கு நம்ம சமையலில் எள்ளுருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட். எள்ளுருண்டை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: எள்ளு 300 கிராம், வெல்லம் 300 கிராம். ஒரு பாத்திரம் எடுத்து அந்த பாத்திரம் சூடான பிறகு இந்த 300 கிராம் எள் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த 300 கிராம் எள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு நம்ம வறுக்கணும். ஏன்னா மொத்தமாக போட்டால் வறுபடாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுக்கணும். அது வறுக்கும்போது நல்ல சவுண்டு வரும், அந்த எள்ளு பொரிஞ்சிற சவுண்டு மாதிரி நல்லா வரும். அது வரைக்கும் நல்லா வறுக்கணும். கறியை வறுத்துடக்கூடாது, அதுபோல் வறுக்காமையும் இருக்கக்கூடாது. ஸோ இது மாதிரி நல்ல பொரிய வறுத்து ஒரு பிளேட்டில் தட்டணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வறுத்து அந்த 300 கிராம் எள்ளையும் நம்ம வறுத்து இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சிடணும். இப்போ ஒரு 300 கிராம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு அடுப்பில் வச்சு கொஞ்சம் கரைக்கணும். அது கரைஞ்சி வந்த பிறகு நம்ம திருப்பி ஒரு பாத்திரத்தில் அதை ஃபில்டர் பண்ணிடணும். ஸோ இப்போ மிஞ்சம் கொஞ்சம் வெல்லம் அதில் ஒட்டி இருக்கும், அதை நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போ இந்த வெல்லத்தை நல்லா பாகு எடுக்க விடணும். ஸோ இந்த பாகு எடுக்கக்கூடிய பதத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் எப்படின்னு. இப்போ பாகு நல்ல கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது. இந்த எள்ளுருண்டைக்கு இந்த பாகு கரெக்டான பதத்தில் எடுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் எள்ளுருண்டை டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு மாதிரி கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் திக்காக வருது பாருங்கள். அது வந்த உடனே ஒரு பவுலில் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் 2 ட்ராப்பு விட்டுட்டு நம்ம விரலால் அதை அப்படி சேர்த்து பார்க்கணும். சேர்த்து பார்க்கும்போது அந்த தண்ணியோட அது கரைஞ்சிருது, ஒரு மாதிரி சேர்ந்து வரலை. ஸோ அப்போ பாகு ரெடி ஆகலைன்னு தெரியுது நம்மளுக்கு. ஸோ திருப்பியும் கொஞ்சம் சூடு பண்ண ஆரம்பிக்கணும் பாகு. ஒரு 2 to 3 மினிட்ஸ் வச்சுட்டு திருப்பியும் நீங்கள் அதே மாதிரி 2 to 3 ட்ராப்ஸ் அந்த பாகை அந்த தண்ணியில் விட்டு பாருங்கள். விட்டு பார்த்துட்டு நம்ம விரலால் நல்லா இப்படி சேர்த்து வரும்போது அது நல்லா சேர்ந்து வரணும். அப்படின்னா தான் அந்த பாகு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். இப்போ சேர்ந்து பாகு ரெடி ஆகிட்டு எள்ளுருண்டைக்கு. ஸோ இப்போ அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த 300 கிராம் எள்ளையும் இந்த பாகோட சேர்க்கணும். நம்ம எவ்வளோ கிராம் எள் எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக தான் நம்ம வெல்லமும் எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க எள்ளை அதில் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஆனால் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா அந்த சூடாக இருக்கும்ல அந்த பாகு, அந்த சூட்டிலே இந்த எள்ளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்படி நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம இதை உருட்ட ஆரம்பிக்கலாம். எள்ளு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இப்போ எள்ளுருண்டை எப்படி பிடிக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெல்லத்தை கரைக்கும் போது அந்த வெல்லம் கொஞ்சம் அந்த பாத்திரத்தில் ஒட்டி இருந்தில்ல, அதை நம்ம எடுத்து வைக்க சொன்னோம். அதில் கொஞ்சம் ஹாட் வாட்டர் போட்டு கலக்கி அதை எடுத்துடணும். ஏன்னா இதில் கையை நல்லா டிப் பண்ணி தான் நம்ம எள்ளுருண்டையை பிடிக்க போகிறோம். அப்போ தான் அது பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஏன் அந்த ஹாட் வாட்டர் அந்த வெல்லத்தில் போட்டு கரைக்கிறோன்னா அப்போ தான் எள்ளுருண்டை கெடாமல் இருக்கும். நம்ம அந்த வார்ம் வாட்டரில் தொட்டு நம்ம பிடிச்சோம்னா. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம அந்த தண்ணியில் நல்லா தொட்டுட்டு நீங்கள் நல்ல இந்த மாதிரி விரலால் நல்லா தொட்டுட்டு நீங்கள் அந்த எள்ளுருண்டையை பிடிச்சிங்கன்னா பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி வச்சு நீங்கள் இது ரொம்ப நாள் வெளியிலே வச்சிடலாம். ஒரு 15 டேஸ்லாம் ஒன்றும் கெடாது. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. எள்ளை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்தோம்னா நம்ம போன்ஸ்லாம் ஹெல்த்தியாக இருக்கும், கொலஸ்ட்ரால் லெவல் குறைஞ்சும் வரும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம அந்த எள்ளு உருட்டிட்டு வந்தோம்ல, கடைசியில் கொஞ்சம் அந்த சட்டியில் ஒட்டி இருக்கும்ல, அதை அடுப்பில் வச்சோம்னா நல்ல இலகி வரும். அது இலகி வந்த பிறகு திருப்பி மீதி இருக்கிறத அவ்வளோத்தையும் நல்ல உருண்டையாக பிடிச்சி வச்சிடணும். இப்போ ஒரு சூப்பரான ஒரு எள்ளுருண்டை ரெடி ஆகிட்டு. இந்த எள்ளுருண்டையை செய்து பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு போடுங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.